ஹலோ எவ்ரிவன். கடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் திருவருட் பிரகாச வள்ளலாருடைய சத்திய ஞான சபையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்குதுங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம தமிழக அரசாங்கம் 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து சர்வதேச பன்னாட்டு மையம் அமைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த கோவிலுடைய மொத்த பரப்பளவு 106 ஏக்கரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து அமைச்சிருக்குது சத்தியஞான சபை. மீதி இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் தொட்டு 1872 வள்ளலார் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் விவசாயம் கூட பண்ணாமல் வள்ளலார் சொல்லி அந்த பெருவழி கோட்பாடு அப்படின்றக்கூடிய கடவுள் வந்து ஜோதியில் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பெருவழியில் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புகிற விதமாக மக்கள்லாம் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை செய்யணுங்கிறதுக்கோசரம் அதை அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் அந்த இடத்துல வந்து 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், வள்ளலாருடைய பேரை பரப்புகிறோம், புகழை பரப்புகிறோம், சர்வதேச அளவில் நாங்கள் வந்து அவரை தரம் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லும்போது மக்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து கட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு இடத்துல கட்டுங்க, வடலூரில் இடமா இல்லை, இடம் இருக்குதில்ல. இது யார் கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வள்ளலாருடைய சத்தியஞான சபைக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, சின்ன கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த முன்னோர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 106 ஏக்கரையும் வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த மக்கள்லாம் இருந்துக்கிட்டு இது வந்து எங்கள் முன்னோர்கள் கொடுத்த இடம், நாங்கள் வந்து இந்த நிலத்தை வாங்கி எங்களுக்கோசரம் கேட்கல, இது வந்து வள்ளலாருக்கு சொந்தமான இடம், இது வந்து வள்ளலாருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மக்களுக்கான ஆப்போசிட்டாக அரசாங்கத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னா, போராட்டம் பண்ணால் தானே கைது பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போராட்டம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு நாள் இவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேசிக்காக வந்து இடம் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இடம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு புராதன ஒரு நிலைப்பாடு ஏதாவது இருக்குதான்ட்டு. அங்கே புராதனமான ஒரு நினைவு பொருட்களோ அல்லது எந்த ஆதாரமும் கிடைக்கலங்கிறதுனால அடுத்த கட்டமாக கட்டடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் குழி நோண்டியிருக்கிறாங்க பீம் இறக்கிறதுக்கோசரம். அந்த குழிக்குள்ளே இறங்கி மக்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே போராட்டம் பண்ண மக்கள் மேலாம் வந்து 506/2 நான் பெயிலபிள் செக்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொலை முயற்சி செய்தல், அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை வந்து பழுதாக்குதல், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுக்கிறது, அங்கே ஒரு வன்முறை நடக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளுமே இருக்கிறது, இதெல்லாம் மக்கள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணவங்க மேலாம் வந்து அந்த செக்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிரான முறையில் வந்து மக்கள் பார்க்குறாங்க, அந்த பார்வதிபுரம் மக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வள்ளலாருடைய பேரு புகழ் பரப்புறதுங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் மக்களுடைய கருத்தையும் கேட்டுட்டு இதுக்கு அடுத்தபடியாக வேறு இடத்துல வச்சா நல்லாயிருக்குங்கிற மக்களுடைய கருத்தையும் ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து தந்தி டிவியில் இருக்கிறவங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை வந்து தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஆல்ரெடி கலெக்டர் முன்னாடி மக்களை கூப்பிட்டு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியாச்சு, மக்களினுடைய அனுமதி பெற்று தான் நாங்கள் நடத்துகிறோம், இதெல்லாம் வந்து வேணும்னே யாரோ தூண்டி விட்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார். இன்றைக்கி அவர் இடத்துக்கே ஒரு பிரச்சனை.